அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வர்த்தக ஒப்பந்த வரைவு தொடர்பாக இணக்கத்தை எட்டியுள்ளன. இதன் மூலம் உலகில் 2 மிகப்பெரிய வர்த்தக பங்காளர்களுக்கு இடையில் நீடித்து வந்த முரண்பாடு முடிவுக்கு வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் தலைவர் ஊர்சுலா வான் டெர் லைன் ஆகியோருக்கு இடையில் வர்த்தக உடன்படிக்கை தொடர்பாக தீர்மானமிக்க பேச்சுக்கள் இடம்பெற்றன. இந்த பேச்சுக்களில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் 15% வரியை விதிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இணக்கம் தெரிவித்துள்ளார். முன்னதாக எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருட்களுக்கு 30% வரியை விதிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இந்நிலையில் தற்போது இந்த வரியானது 15% குறைக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவின் சில பொருட்களை எந்தவொரு வரியுமின்றி ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்குள் அனுமதிக்கவும் இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த வர்த்தக உடன்படிக்கை விரைவை ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் தலைவர் ஊர்சுலா வான் டெர் லைன் வரவேற்றுள்ளார். இந்த உடன்படிக்கை விரைவானது 2 நட்பு தரப்புகளுக்கும் இடையில் நிலைத்தன்மையை கொண்டுவரும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உலகளாவிய வர்த்தகத்தில் 1/3 பங்கை அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமுமே மேற்கொள்வதாகவும் ஊர்சுலா வான் டெர் லைன் மேலும் கூறியுள்ளார்.